தலைவர் தான் வந்து பிரஸ் கிட்ட சிக்க மாட்டாரு. புஷி ஆனந்த் வந்து சிக்கிட்டார் அந்த டி நகர் பிரச்சாரத்துக்கு போகும்போது நினைக்கிறேன். பிரஸ் மாற்றி மாற்றி கேள்வி கேட்குது. இவருக்கு பதில் சொல்ல முடியல. உடனே இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஏதோ நான் சிக்கிட்டேன் அப்படின்றதுக்காக என்னை போட்டு பாடாப்படுத்தாதீங்க, எந்த கேள்வி என்ன கேட்காதீங்க. சரி, அவரு தான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண கஷ்டம், பதில் சொல்ல முடியல. இவரும் இப்படி இருக்காரு. இந்த கட்சியில் எல்லாருமே இப்படிதான் இருக்கீங்களா? அதாவது தலைவனே அப்படிதாங்கும்போது தொண்டர்கள் அப்படிதான். தொண்டர்கள் எவ்வளியோ தலைவனை பலி. அதனால எல்லாருமே அப்படித்தான். நீங்க புஷியா அந்த போய் என் பாவம் டார்ச்சர் பண்றீங்க. அவர் அப்பாவியா, அவர் பாட்டுக்கு பிரச்சாரம் பண்றாரு, ஓட்டு போட்டா எம்எல்ஏ ஆயிடுவாரு, அவர் சட்டசபைக்கு போவாரு வருவாரு, இவர் இட்டுன்னு போவாரு இட்டுன்னு வருவாரு, அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். அவரை போய் டார்ச்சர் பண்றது தப்பு தான். அவர் ஒன்றும் தெரியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் போய் கேள்வி கேட்டான். இப்போ ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு வாத்தியார்ட்ட ஏதாவது கேள்வி கேட்டா பதில் சொல்லுவார். 5வது வாத்தியார்ட்ட 5வது பத்தி தான் கேட்கணும். வாத்தியார்ட்டே 12வது பத்தி கேட்டா அவர் சொல்ல மாட்டார். வாட்ச்மேன்ட்ட போய் நீங்க ஸ்கூல்ல தானே வேலை பார்க்குற, நீ சொல்லியா 72 44 எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸ்கூலில் தானே வேலை பார்க்குறேன், நீ இதே ஸ்கூலில் தான் இவ்வளோ வருஷம் இருக்க, இவ்வளோ பிள்ளைங்க வருது, இத்தனை வாத்தியார் நடத்துகிற உன் காதலை கேட்குது, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் எப்படி சொல்லுவேன்? ஏன் நீ டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்றது தான். ஸோ அதே மாதிரி தான் புஷியா தாவேக்காவுடைய வாட்ச்மேன். வாட்ச்மேன், ஆமாம், வாட்ச்மேன்றது சாதாரண பதவி. ஒரு இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வாட்ச்மேனோட வேலை. ஆமா, அதனால விஜய் வாட்ச் பண்ணி பாதுகாக்கிறது தான் அவரோட. பத்திரமா இட்டுன்னு போறதுனால தான் அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போய் கண்டதெல்லாம் கேட்கணும். இல்ல, அப்படி எதுவுமே தெரியாதவர் ஒரு அரசியல் கடத்துல நின்று எம்எல்ஏ ஆகி அதை எப்படி அப்புறம் மக்களை விஜய் சிஎம் ஆகணும்ல, அதுக்காக நிக்கிறாரு. அவருக்காகலாம் நிக்கல. நம்ம எம்எல்ஏ ஆனதானே விஜய் சிஎம் ஆக முடியும் அப்படின்ற ஒருத்துக்காக தான் ஒரு ஏணிப்படியா நிக்கிறாரு. அவர் ஏறி எந்த வீட்டுக்குள்ள போறாருன்றது பிரச்சனை இல்லை. இவர் வந்து ஏணிப்படியா விஜய் ஏறி போறதுக்கு ஒரு ஏணிப்படியா, விஜய் ஏறதுக்கு ஒரு ஏணிப்படியா இருக்கு. இந்த ஏணிப்படி அப்படின்னோட தான் எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. நம்ம வந்து இத்தனை நாள் வந்து இந்த பசங்களுக்கு எங்க இருந்து இந்த பழக்கம் வருது, தாவைக்காவை சார்ந்தவங்க எதுக்கு எடுத்தாலும் மரத்து மேலேயும் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறாங்க அப்படின்னு. இந்த தமிழ் வருடப்பிறப்பு ஏப்ரல் 14 அன்னைக்கு விஜய் அவங்களோட வீட்டு முன்னாடி தொண்டர்கள் குவிஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கோம், ரஜினி சார்லாம் வருவார், வெளியே கை காட்டுவார், ஜெயலலிதா அம்மாலாம் அந்த பால்கனிலேருந்து பார்ப்பாங்க, கலைஞர் அவர்கள் வெளியே வரும். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த 6 அடி செவத்துக்கு ஒரு ஏணியை போட்டு மேலே ஏறி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வயர் போது அதில் கையை வச்சு ஷாக் அடிக்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து, எதுக்கு இந்த வேலை? அப்போ இவரை பார்த்து தான் இந்த தொண்டர்கள் வராங்களா அப்படின்ற மாதிரி. தலைவனே கிருக்கன்றது அதுதான். யாரா போய் டிரான்ஸ்ஃபார்மர் வயரை போய் ஏணியில் ஏறுவாங்க, கதவை திறந்து வந்து காட்டலாம், இல்லை வீட்டு மாடியிலேருந்து காட்டினா என்ன ஆகும்னு பார்க்க மாட்டேன். ஸோ அதான் தலைவன் எவ்வளியோ தொண்டன் எவ்வளி. தலைவன் ஒரு அரக்கிருக்கன்றது வந்து எல்லாருக்கும் தெரியுன்றிருக்கு. அதான் இப்போ இவங்களையும் கொண்டு போய் அதில் ஏற்றி விடுறது. அப்போ அவனும் டிரான்ஸ்ஃபார்மர் தான் தொடுவான், தொட்டு பார்க்கறான்னா இவனும் போய் தொட்டுப்பான். அப்போ நம்ம பண்ற தப்பு இல்லை, அண்ணனே இப்படிதான் இருக்காரு, அது வேணே பண்றது தான், என்கரேஜ் பண்றது தான். அப்போதான் போலீஸ்க்கு டார்ச்சர் கொடுத்த மாதிரி ஆகும். போலீஸால் அடக்க முடியாது, டென்ஷன் ஆகும், சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும். அவன் போட்டு இவனை அடிப்பான், இல்லைன்னா இதான் ஓட விடுவான், இவன் விழுந்து சாவான். அது ஒரு பெரிய திமுக சரின்னு சொல்லி அவங்க மேல பழி போடலாம். அதுக்கு தான் இது. இன்னொரு விஷயம் சார், அந்த நேற்று வந்து தேர்தல் அறிக்கை வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. அந்த தேர்தல் அறிக்கையில பலது திமுக பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிருக்காரு, காப்பி பேஸ்ட் அப்படி பண்ணியிருக்காரு. திமுக பார்த்து இல்லை, அதான் நம்ம ஏற்கனவே போன வாரமே சொன்னதுதான். எல்லா கட்சியும் தேர்தல் அறிக்கையை வெளியிடட்டும், அப்புறம் அதை மொத்தமா வாங்கிட்டு போய் டிடிபி ஆபரேட்டர்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் ஏற்றி 7ஆம் பக்கத்தை 14 போட்டு 14 23 ஷஃபிள் பண்ணி போட்டு தான் அவுட்புட் எடுத்துருக்காங்க. அதுக்காக தான் வெயிட்டிங். இல்ல சீமான்ட்ட இருந்தா கிட்டத்தட்ட 250 பக்கத்தை திருடிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிமுக ஒரு 50 பக்கம், திமுக ஒரு 50 பக்கம் திருடி மொத்தமா போட்டு 550 பக்கம் போட்டு பிஜேபி கிட்ட இருந்து கூட திருடி. ஆமா, பிஜேபியோட ஜல் ஜீவன் திட்டம் அதை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுருக்காங்க. வீட்டுக்கு குடிநீர் அப்படின்றது போட்டு. ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க ராஜஸ்தான்லயும் பீகார்லயும் அந்த திட்டத்தை கொண்டு வர பிளான் பண்ணிருக்காங்க. அதை இங்க போடுறதே தப்புன்னு எல்லாம் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கூகுள்ல போட்டு ஜல் ஜீவன் திட்டம்னே குடிநீர் வழங்கும் திட்டம்னு வந்துருக்கும். அதை அப்படியே அதான் அதில் இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து நாட்டுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் வந்து தொகுதிக்கு நான் எம்எல்ஏ தான், நீங்கள் எப்போ வேணாலும் வந்து என்னை பார்க்கலாம், ஈஸியாக தான் இருக்கும் என்னை பார்க்கறது. இப்போ எம்எல்ஏ ஆனாலும் இவர் தொகுதிக்கு வரமாட்டார், மக்கள் போய் அவரை பார்க்கலாம். ஆமாம், மக்கள் போய் தான் அவரை பார்க்கணும். செத்தாலும் சாவு வீட்டுக்காரன் பணத்தை தூக்கிட்டு போய் அவர்கிட்ட காமிச்சிட்டு கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னா பணத்தை புதைச்சிட்டு வந்து இவரை வந்து பார்த்து ஆறுதல் வாங்கிட்டு போய் அவங்க குடும்பத்தில் நல்லா இருக்கும். அந்த செத்த ஒரு போட்டோவோட போய் அதுதான் அவரோட பாலிசி. அது தெரிஞ்சுன்னா அந்த கட்சியில இருக்காங்க. அப்புறம் அப்படி மாறி போகும். மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவார். அப்போ அதுவும் 6 மணிக்கு மேலே வருவார். ஏன்னா பிரச்சாரம் ஒன்று கூட 6 மணிக்கு மேலே பண்ணதில்லை. அவருக்கு என்ன ஒரு மாலைக்கண் நோய் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. 6 மணிக்கு மேலே எது கண்ணு தெரியாது. சின்ன தம்பி படத்துல கவுண்டர் பண்ணி சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் சொல்றாங்க. அது என்ன எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. தாவேக்காவை பொறுத்த அளவுக்கு என்னன்னா உச்சபட்சமாக
நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் கூட செத்துட்டாருன்னா சர்ச்சில் கொண்டு போய் தான் அடக்கம் ஏதோ ஒரு சர்ச்சில் கொண்டு போய் பூஜை வச்சு தான் கொண்டு போய் அதுக்கப்புறம் பப்ளிக்கில் வச்சு தான் அடக்கம் பண்ணாங்க. ஆனால் விஜயை பொறுத்த அளவுக்கு அதையும் கடந்து எவன் செத்தாலும் என் வீட்டுக்கு வந்தோ இல்லை நான் சொல்கிற இடத்துக்கு வந்து ஆறுதலை வாங்கிட்டு போங்க. போப்பாண்டவர் கூட அப்படி போப்பாண்டவர் தான் அப்படி சொல்லுவார். ஆனால் அவர் எல்லா இடத்துக்கும் வர முடியாது. நீ பாடியை புதைச்சிட்டு டிக்கெட் எடுத்து நீங்கள் நேராக வாட்டிகனுக்கு வந்து அதை அன்னைக்கு தனியாக பண்ண மாட்டார். மொத்தமாக ஆசீர்வாதம் வழங்கும்போது முன்னாடி நின்னீங்கன்னா ஓஹோ அப்ப இவரும் அதே மாதிரி இந்த மாசத்துல யார் யாரெல்லாம் தாவேக தொண்டர்களுடைய குடும்பத்துல இறந்துருக்காங்க நீங்க நேரா அங்க வந்து என்கிட்ட ஆசி வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி தானே கல்யாணம் காது குத்து எல்லாம் எதா இருந்தாலும் அப்படிதான். எதா இருந்தாலும் நீ என்கிட்ட வரணும், நான் இந்த வார்த்தை சொல்றதுதான் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காரு. அது அவரோட வழக்கம். அதனால வழக்கம் சரி. இந்த மாதிரி விஷயத்துக்கு ஓகே. இப்போ சட்டசபையில கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஜெயிச்சுட்டாரு அப்படின்னா அவர் இவர் போக மாட்டாரு. அந்த தவாலியை விட்டு வந்து ஏதாவது கையெழுத்து வாங்கிட்டு போறதுனால நான் வாங்க அட்டண்டன்ஸ் நான் இங்கே வந்து கையெழுத்து போடுறேன். நான் தான் ஆன்லைன்ல இருக்கேன்ல. என்ன இல்ல அந்த ஹாலோகிராம் இருக்கு அந்த மாதிரி எதையாவது ஒன்று பண்றது. அப்ப அவரோட தொகுதி மக்களுக்காக சட்டமன்றத்துல போய் பேசணும்னா அது அறிக்கையா விட்டாலே அவங்களுக்கு தெரியும் அவனா கண்ணு காது இல்லாம இருக்காரு சபாநாயகர். அவர் ஒரு லெட்டர் போட்டோம்னா அவர் பார்க்க போறாரு. இது வேணும் அது வேணும் எல்லாம் கேட்டு அதுல இருக்கும். அதை பார்த்துட்டு அவர் முடிஞ்சா நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து எடுப்பேன்ட்டு அப்படி போயிடும். இந்த மோடியை விட பெரிய ஆளா இருப்பாரோ? மோடியாவது ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் தான் இப்ப இந்த டீலிமிட்டேஷனுக்காக மட்டும் டீலிமிட்டேஷனுக்கு வரலையா? அவர் வந்து பெண்களை பத்தி பேசுறாரு. அந்த ரிசர்வேஷன் 33 ரிசர்வேஷன் அந்த மாதிரி வந்து எனத்தையாவது மாத்தி விட்டு ஏதாவது மாத்தி பேசுவார். இவர் அது கூட வர மாட்டாரு. ஆனா நீங்க இந்த டீலிமிட்டேஷன் தான் ஞாபகம் வருது. இவர் அதை பத்தி எதுவுமே பேசலையே சார். விஜய் தானே பேசுவார், எதையாவது நான் பேசுவார். கணக்கு வாத்தியார் சயின்ஸை பற்றி எப்படிமா பேசுவார்? அந்த மாதிரி தான் அது. சரி, இது நான் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகணுங்கிறாரு. நான் வந்து மற்ற எந்த கட்சிக்குமே ஒன்றுமே தெரியல, எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் புதுசாக ஏதோ செய்ய போகிறேங்கிறாரு. ஆனால் மக்கள் பிரச்சனைக்கு எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டாரு. 6 மணிக்கு மேலே நிற்க மாட்டாரு, ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டாரு. இதெல்லாம் பழைய கணக்குமா. நீங்கள் எதிர்பார்க்கறதே தப்பு. வரணும்னு யார் சொன்னா? 6 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லை, இவர் புது ஸ்டைலில் அறிமுகப்படுத்துறாங்க. அதெல்லாம் பழைய ஆட்கள் 6 மணிக்கு மேலே சுற்றுவாங்க, போவாங்க, 10 மணி வரைக்கும் போய் கத்திட்டு கிடப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் எப்போ எனக்கு தோணுதோ அப்போ வந்து முகத்தை காட்டுவேன், நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு ஓட்டு போட்டணும். அதுதான் அவரோட சிறப்பு தரிசனமோ. அந்த ஆந்திராவில் அந்த திருப்பதி கோயிலெல்லாம் விடுவாங்க சிறப்பு தரிசனம். அந்த மாதிரி இவரை பார்க்க அவசியம் இல்லை. காசை கொடுத்தீங்கன்னா அதிகாலையில் ஒரு பூஜை 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா டிக்கெட் வாங்கினா நீங்கள் பாட்டு பார்க்கலாம். நீங்கள் அதை பார்த்து வயிற்றுல அடிச்சுக்கூடாது. ஒருவேளை போனவொடனே பார்த்துட்டாரு நம்ம 4 நாள் நிற்கிறோம், 2 நாள் நிற்கிறோம், டோக்கன் கட்டி விடுவாங்களோ? இந்த இதில் குடோன்ல அடைச்சி டோக்கன் கட்டி திருப்பதி அவசியம் கிடையாது. காசு இருந்தால் டேரக்டாக தரிசனம். அதான் காசு இல்லாத தொகுதி மக்கள் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் அவரோட இது. அதில் கூட திருப்பதியில் கூட காசு இருக்கவங்க நேராக போய் பார்ப்பாங்க, காசு இல்லாதவங்கள டோக்கன் கட்டி அந்த குடோன் அடைச்சிருப்பாங்க. இப்போ அப்போ விஜயோடைய தொகுதியை சேர்ந்தவர்கள் வந்து காசு இருக்கவங்க நேரடியாக போய் விஜயை பார்க்கலாம், காசு இல்லாதவங்க டோக்கன் கட்டி ஒரு 5 வாரம் குடோனில் வெயிட் பண்ணி தான் போய் விஜயை பார்க்கணும். அப்போ மழை வெள்ளம்லாம் வந்துருச்சுன்னா சார் அதெல்லாம் போய் இப்போ வந்துருச்சு சரியாயிருச்சுன்னு போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வர வேண்டியது. அவர் அங்கேருந்தே சொல்லுவார். ஒருவேளை அவங்க தொண்டர்கள் இறங்கி வேலை செய்வாங்களோ? ஆமா, அவங்க இறங்குவாங்க. அந்த நம்பிக்கை இருக்கு, அவங்க இறங்கி வேலை செய்வாங்க. எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க, எல்லாம் மேலே இருக்க பார்த்துக்குவாங்க. எல்லாமே மேலே இருக்க கீழே இருக்கவங்க கிட்ட எதாவது ஒன்று சொல்லு. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு கதை. பல உண்மையான விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ ஜனநாயகன் நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு அப்புறம் வந்து இப்போ தேர்தலுக்கு அப்புறம் சிபிஐ அந்த மாதிரி விசாரணை வந்து பாஜக தரப்புலேருந்து விஜய்க்கு என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு இன்னொரு இது முன்னையே சொல்லியிருக்கீங்க. முன்னாடி நடக்க போகிறத இப்போவே சொல்லியிருக்கீங்க. ஸோ ஜனநாயகன் அப்டேட் மாதிரி இதோட அப்டேட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வரமாட்டார். அவர் வந்து எம்எல்ஏ ஆனாலும் சட்டமன்றத்துக்கு வரமாட்டார், தொகுதி மக்களை போய் பார்க்க மாட்டார். நம்ம தான் அவரை போய் பார்த்துக்கணும் அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்கீங்க. ஜெயிச்சா அதை பார்ப்போம், தோத்தா இதை பார்ப்போம். சிபிஐ விசாரணையா என்ன நெருக்கடின்னு அதை பார்ப்போம். ஜெயிச்சுட்டா சட்டமன்றத்தில் என்னென்ன இவர் வந்து பண்ண போகிறாரு அப்படின்றத அதை பார்ப்போம் அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிருக்கீங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சைடா அந்த சைடா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்காக ரொம்ப நன்றி சார்.